அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். வணக்கம். இன்றைக்கு நாம் சிந்திக்கக்கூடிய அகல் வரிகள் 67 68 அகல் வரிகள். எவ்வகை சுகங்களும் இனிதுர அளித்தருள் அவ்வகை சிற்றபை அருட்பெருஞ்சோதி. இந்த அகல் வரிகளுக்கான விளக்கம். இதற்கு முன் வரியில் சுகப்பூரணம் எனப்பட்டது. பூரணம் என்பது உலகியல் ஆயினும் அருளியல் ஆயினும் வருகின்ற ஒவ்வொரு நிலையிலும் மனதில் நிறைவு தோன்றி இன்பத்தை ஏற்படுத்துகின்றது. உலகியல் இகம், அருளியல் பரம். உலகியலில் மன நிறைவு அடையாதவர்கள் அருளியலிலும் நிறைவு பெற முடியாது. நம் பெருமானார் போன்ற பிறவி ஞானிகளுக்கு இது பொருந்தாது. சம்சாரிகற்கு உலகியலும் வேண்டும், அருளியலும் வேண்டும். அதனால்தான் வள்ளலாரும் சோறு வேண்டினும் சுகமாம் வேறு வேண்டினும் நினையடைந்த அன்றி மேவொண்ணாது எனும் மேலவர் உரைக்கோர் மாறு வேண்டிலேன் என்று நமக்காக பாடியுள்ளார். உலகியல் சுகத்தை மட்டும் நாடுவோர் அருளியல் சுகத்தை இழக்கின்றார்கள். ஆனால் அருளியல் சுகத்தை நாடுவோர் அருளியல் சுகம் மட்டுமின்றி உலகியல் சுகத்தையும் நன்றாகவே அனுபவிக்கின்றார்கள் என்பது பலர் அனுபவங்களை பார்த்து அறிந்த உண்மை. இது பற்றியே உலகியல் சுகமோ அருளியல் சுகமோ எவ்வகை சுகமாயினும் இன்பம் அடைதற் பொருட்டே அளித்தருள்கின்ற தன்மை உடைய சிற்றபையில் விளங்கும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரே என்று பாடுகின்றார். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட்பிரகாச வளலா திவ்ய திருவடிகளே சரணம். ராமலிங்காபயம் ராமலிங்காபயம் ராமலிங்கா அபயம் அபயம்.